எத்தனை எதிர்க்கட்சிகள் வந்து இதற்கு ஆதரவு அளிக்கிறார்கள், ஆதரவு அளிக்கல, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்றது இல்லை. உங்க குரலுக்கு வலு சேர்க்கணும்ல. இல்லை, குரல் வந்து வலுவான குரல். தமிழ்நாட்டுடைய முதல்வரின் குரல். முதல்வர் வந்து இது வரைக்கும் எதற்கெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறாரோ அதுவெல்லாம் வலுவான விஷயங்களாக தான் இருக்குது. அதற்கான தீர்வுகள் வந்து கிடைத்திருக்கிறது. ஸோ முதல்வருடைய குரல் வலுவான குரல். ஏன் இந்த குரலுக்கு வந்து எது வலு சேர்க்கிறது அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்கள் வந்து பக்கம் இருக்கக்கூடிய அந்த நியாயம் வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு வலு சேர்க்கிறது. ஃபர்ஸ்ட் இவங்க என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்னா என்னன்னே புரிஞ்சுக்காம, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இவங்க வந்து இதை வந்து ஏதோ ஒரு திமுக கிளப்புகிற அரசியல் பிரச்சனையாக பார்க்குறாங்க. இது அரசியல் பிரச்சனை அல்ல, தென்னிந்திய மாநிலங்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை. இப்போ 2001 வந்து இந்த டீலிமிட்டேஷனை தொடர்ந்திருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாங்க, 2001 வாஜ்பாய் அரசு தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அரசில் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த இருக்கக்கூடிய அதே எண்ணிக்கை இந்த 543 அதை வந்து அப்படியே we will freeze it for the next 25 years அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வராங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 2026 அந்த அணுகுண்டு, அந்த டிக்கிங் டைம் பாம் என்று சொல்வார்கள், அது நம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது. அதை வந்து இப்பொழுதிருந்தே அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கவில்லை, நாம் குரல் கொடுக்கவில்லை என்றால் பாஜக அப்படியே நசுக்கிட்டு போயிடும். ஏன் அப்படின்னா பேச்சே இல்லைன்றாரு. இல்லை சார், அப்படிதான் இப்போ அவங்க எண்ணிக்கை கூட போகுதுன்றாரு. இல்லை, அதாவது நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, எண்ணிக்கை கூட போகிறது. அது எப்படி நமக்கு பாதிப்பை உருவாக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ 544 கான்ஸ்டியூவன்சிஸ் இப்போ இருக்குது. இதில் நமக்கு வந்து 39 இருக்குது. இப்போ எண்ணிக்கை வந்து கூடும் அப்படின்றாங்க. கூட்டுவதற்கு முயற்சி செய்கிறாங்களா? கண்டிப்பாக கூடும். நமக்கு வந்து ஒரு 10 சீட்டு கூடும். உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளோ தெரியுமா கூடும்? 70 சீட்டு கூடும். பீகாருக்கு எவ்வளோ தெரியுமா கூடும்? 40 சீட்டு கூடும். ராஜஸ்தானுக்கு எவ்வளோ சீட்டு தெரியுமா கூடும்? அப்படியே 25 கூடும். இது வந்து ப்ரப்போர்ஷனேட்டா? அப்போது ஒட்டுமொத்த ஒரு தேர்தல் கணக்கில் 848% வைஸ் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து 533 நம்ம வந்து 39 சீட்டுகளை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்கள் ஒரு 165 சீட்டை வச்சுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வெறும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் சேர்ந்தாலே 222 சீட்டு கூட. ராஜஸ்தானையும் சேர்த்தீங்கன்னா 300 சீட்டு, மத்திய பிரதேசம் சேர்த்தீங்கன்னா 400 சீட்டு. முடிஞ்சு போச்சு. யாருமே தேவையில்லை, தென்னிந்தியாவே தேவையில்லை. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் 4 மாநிலங்கள். இந்த 4 மாநிலங்களுக்காக மட்டும் நீங்க வந்து கொள்கைகளை கொண்டு வந்து, அதுதான் அதைத்தான் கவலை அது அல்ல.